welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last 6 weeks our subject has been work. கடந்த 6 வாரங்களாக நாம் வேலை என்கிற தலைப்பை பார்த்து வருகிறோம். Once upon a time I came across a book titled How to be a Monday Christian. ஒரு திங்கட்கிழமை கிறிஸ்தவனாக விளங்குவது எப்படி என்கிற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்தேன். And that was a very interesting title, isn't it? அது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு அல்லவா? Because it is easy to be a Christian on Sundays. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிறிஸ்தவனாய் விளங்குவது மிகவும் சுலபம். But it is very challenging to be a Christian during the weekdays. ஆனால் வார நாட்களில் கிறிஸ்தவனாய் விளங்குவது சவாலுக்குரியது. Beloved, we are called to be a light to the world. பிரியமானவர்களே, நாம் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கும்படியாக We அழைக்கப்பட்டிருக்கிறோம். are not called to be a light to the church. திருச்சபைக்கு ஒளியாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. So these lessons we are studying these weeks are meant to maintain our testimony at our work spot. ஆகவே நாம் பார்த்து வருகிற இந்த தலைப்புகள் மூலமாக நம்முடைய வேலை தளங்களிலே நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று தான் நம்புகிறோம். So far we have done 6 lessons. இதுவரையிலும் 6 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not over differentiate between the secular and the sacred. உலக பிரகாரமான வேலை ஆன்மீக பணி என்று அளவுக்கு அதிகமாக வித்தியாசப்படுத்த கூடாது. That's the first lesson we learned under the topic how not to work. எப்படி வேலை செய்ய கூடாது என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்த முதல் பாடம் அதுதான். The second lesson, do not be satisfied with average performance. இரண்டாவது பாடமாக சராசரி செயல்பாட்டில் திருப்தி அடைய கூடாது என்று And பார்த்தோம். lesson number 3, மூன்றாவது பாடம், do not downplay the importance of planning. திட்டமிடுதலின் முக்கியத்துவத்தை குறைவாய் மதிப்பிடக் கூடாது. Lesson number 4, நான்காவது பாடம், do not waste time. நேரத்தை வீணாக்க கூடாது. Lesson number 5, ஐந்தாவது பாடம், do not substitute divine favor for hard work. கடின உழைப்பிற்கு தேவ தயவை பதிலாக்க கூடாது. Last week we studied lesson number 6. சென்ற வாரத்திலே 6வது பாடத்தை பார்த்தோம். Do not hesitate to learn from others. மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு தயங்க கூடாது. Today we will move on to lesson number 7. இன்றைக்கு நாம் 7வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to work. எப்படி வேலை செய்ய கூடாது. Do not lose the spirit of servanthood. பணியாளன் என்னும் மனப்பான்மையை இழந்து விடக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to work. எப்படி வேலை செய்யக்கூடாது. Do not lose the spirit of servanthood. பணியாளன் என்னும் மனப்பான்மையை இழந்து விடக்கூடாது. Many people begin their career with service mindedness. அநேகர் தங்கள் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பணிவிடை மனப்பான்மையோடு தான், சேவை மனப்பான்மையோடு தான் துவங்குகிறார்கள். But in course of time they lose the spirit of servanthood. ஆனால் நாளடைவில் அவர்கள் பணியாளனின் மனப்பான்மையை இழந்து விடுகிறார்கள். And they become merely professional. அவர்கள் வெறுமனே வேலை வேலை என்று இருந்து விடுகிறார்கள். Beloved, consideration and concern for our fellow men should run all through our career and all over our profession. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த கரிசனையானது நாம் தொழில் செய்கிற நாட்கள் எல்லாவற்றிலும் அது காணப்பட வேண்டும். A Christian is basically obliged to bless 3 groups of people. ஒரு கிறிஸ்தவன் அடிப்படையாக 3 வகுப்பினருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறான். Turn with us to read about that in 1 Corinthians 10th chapter. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்தில் இதை பற்றி வாசிக்க என்னோடு கூட வாருங்கள். We'll read even from verse 31. 31வது வசனத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு வாசிக்கிறோம். Earlier we have read it. இதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த வசன பகுதிகளை சொல்லி இருக்கிறோம். Whether you eat or drink or whatever you do, do all to the glory of God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். How can you do everything to the glory of God? எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று எப்படி செய்ய முடியும்? The practical explanation is given in verses 32 and 33. அதற்கான நடைமுறை விளக்கமானது 32 33 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Give no offense either to the Jews or to the Greeks or to the church of God. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும்
இடரலற்றவர்களாய் இருங்கள். So there are three groups of people Apostle Paul is grouping here. இந்த வசன பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்று வகுப்பினரை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். First he says, give no offense to the Jews. முதலாவது யூதருக்கு நீங்கள் இடரலாய் இருக்க கூடாது என்று சொல்கிறார். Today that is comparable to nominal Christians. இன்றைக்கு அதை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெயரளவு கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். Then he says, give no offense to the Greeks. அடுத்ததாக கிரேக்கர்களுக்கு இடரலாய் இருக்க கூடாது என்று சொல்கிறார். That is comparable to non-Christians. அது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குழுவை குறிக்கிறது. And thirdly he says, give no offense to the church of God. மூன்றாவதாக தேவனுடைய சபைக்கு இடரலாய் இருக்க கூடாது என்று சொல்கிறார். That speaks about the real Christians, the true Christians. அதுதான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்கிற வகுப்பினரை குறிக்கிறது. In other words, whatever we do, we should always have in mind these three groups of people, and we should do things in such a way that we do not offend any of them. மறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதை செய்தாலும் சரி இந்த மூன்று வகுப்பினரை நாம் மனதில் கொண்டு எவ்விதத்திலும் அவர்களுக்கு நாம் இடரலாய் இருக்க கூடாது. In the providence of God, I had the privilege of working in the CMC hospital in Vellore from 1971 to 1975. தேவனுடைய தயவினாலே 1971ஆம் ஆண்டிலிருந்து 75ஆம் ஆண்டு வரையிலும் நான் வேலூரில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவமனையில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றேன். I was very impressed and impacted by the motto of that institution. அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோளை பார்த்து நான் அதிகமாக வியத்திருக்கிறேன். Not to be served but to serve. ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்யவே. These are the words of the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். Do you know when the Lord Jesus Christ made this statement? இந்த ஒரு கூற்றை ஆண்டவராகிய இயேசு எப்பொழுது செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Turn with us to Mark's Gospel 10th chapter. மார்க்கு சுவிசேஷம் 10வது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read from verse 42 to look at the context of that beautiful slogan. எந்த ஒரு சூழமைவிலே இந்த ஒரு குறிக்கோளை ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க வாருங்கள். Jesus called them to himself and said to them, you know that those who are considered rulers over the Gentiles lord it over them, and their great ones exercise authority over them. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவன் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Yet it shall not be so among you, but whoever desires to become great among you shall be your servant. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். And whoever of you desires to be first shall be slave of all. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். Then he presents him as the excellent example. அதை தொடர்ந்து தன்னையே அதற்கு முன்னுதாரணமாக நிறுத்தி, even the Son of Man did not come to be served but to serve. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாகவும் வந்தார் என்று சொல்கிறார். I believe every Christian must have this as the motto of his profession. நான் இப்படியாய் நம்புகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாசகத்தையே தன் குறிக்கோளாக வைத்திருக்க வேண்டும். Not to be served but to serve. ஊழியம் கொள்ளும்படியாக அல்ல, ஊழியம் செய்ய. I am always amazed at the spirit of servanthood of people who carry night soil. மனிதர்களுடைய கழிவுப் பொருட்களை கையில் சுமந்து செல்லக்கூடிய வேலைக்காரர்களை பார்த்து அவர்களுக்கு இருக்கிற அந்த பணிவிடை மனப்பான்மை பார்த்து நான் எப்பொழுதும் வியத்திருக்கிறேன். Now this inhuman practice is still in vogue in India. இந்த விதமான ஒரு மனிதாபியம் இல்லாத ஒரு பழக்கம் இன்றைக்கும் இந்தியாவில் விளங்கித்தானே வருகிறது. And someone suggested to this group of workers like this, இந்த ஒரு வகுப்பு மக்களை பார்த்து ஒருவர் இப்படியாக அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாராம். why don't you all go on a strike?
நீங்கள் ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது? You know what was the instant reply of this good-hearted people? இந்த நல்லெண்ணம் கொண்டிருக்கிற மக்கள் உடனடியாக அதற்கு பதில் என்னவாய் சொன்னார்கள் Oh தெரியுமா? no, it will start stinking everywhere. ஐயோ, அப்படி செய்தா ஊரெல்லாம் நாறிவிடுமே. My beloved, that is the spirit of servanthood. பிரியமானவர்களே, இதுதான் பணிவிடை மனப்பான்மை. Now we call Mahatma Gandhi as the father of the Indian nation. மகாத்மா காந்தி அவர்களை இந்திய தேசத்தினுடைய பிதா என்று நாம் அழைக்கிறோம். And this is what he made once. இந்த தேசப்பிதா என்கிறவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். This appeared in Frontline September 2006. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே வெளியிடப்பட்ட ஃப்ரண்ட்லைன் என்கிற பத்திரிகையிலே இவ்விதமாக அவர் சொன்னதாக கூறப்பட்டுள்ளது. If I would be born second time, எனக்கு ஒரு மறுபிறப்பு கிடைக்குமேயானால் I would like to be born in the scavenger community so I can understand their problems and uplift them. நான் துப்புரவு தொழிலாளர்களுடைய சமுதாயத்தில் பிறக்க வேண்டும். அவனமாய் நான் பிறப்பதனாலே அவர்களை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களை அந்நிலையிலிருந்து உயர்த்த அது எனக்கு ஏதுவாயிருக்கும் என்கிறார். What a statement, beloved. என்ன ஒரு கூற்று பாருங்கள் I பிரியமானவர்களே. receive lot of challenge from a statement like this. இவ்விதமான ஒரு கூற்றிலிருந்து எனக்கு அதிகமான சவால் உண்டாகிறது. Now when we make all these statements, you know what is the issue that we are talking about? இவ்விதமான கூற்றுக்களை நாம் செய்யும் பொழுதெல்லாம் நான் என்ன விதமான ஒரு கருத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் We தெரியுமா? are talking about the dignity of labor. நாம் தொழிலின் மதிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். When we say dignity of labor, you know how we can explain it? தொழிலின் மதிப்பு என்று நாம் சொல்லும் பொழுது அதை எப்படி விளக்க முடியும் தெரியுமா? No work is inferior to the other. எந்த ஒரு வேலையும் மற்ற ஒரு வேலைக்கு தாழ்ந்தது அல்ல. And no work is superior to the other. எந்த ஒரு வேலையும் மற்றொரு வேலைக்கு உயர்ந்ததும் அல்ல. Now maybe we always think about people working in the office or factories or workshop. How about people who are in the business? நாம் எப்பொழுதுமே ஒருவேளை அலுவலகங்களிலோ அல்லது தொழிற்சாலைகளிலோ வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை பற்றி எண்ணி பார்க்கிறோம். ஆனால் ஒருவேளை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை குறித்து என்ன? Even if you are a businessman as a Christian, your chief motive should be to serve the customers. ஒருவேளை ஒரு வியாபாரத்திலே நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட உங்களுடைய முக்கிய நோக்கமெல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். That's what is so crystal clearly taught to us in book of Proverbs 11th chapter. நீதிமொழிகள் 11வது அத்தியாயத்திலே இதுதான் தென்னந்தெளிவாய் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. Verse 26. 26வது வசனத்தை பாருங்கள். The people will curse him who holds grain, but blessing will be on the head of him who sells it. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். So that means business people, you can always have a decent margin, but don't hoard the essential commodities for a greater profit at a later date. ஆகவே ஒருவேளை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற நீங்கள் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதிகமான லாபத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி பொருட்களை பதுக்கி வைப்பதெல்லாம் தவறு. Because the blessing of the Lord will come only on those who really serve their customers. ஏனென்றால் வாடிக்கையாளர்களுக்கு பணிவிடை மனப்பான்மையோடு சேவை செய்கிறவர்கள் மீதுதான் ஆசீர்வாதம் தங்கும். Joseph of the Old Testament had this spirit and mind of servanthood. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு இந்த பணிவிடை மனப்பான்மை காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். God had revealed that there will be 7 years of acute famine. 7 ஆண்டுகள் கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். And God immediately Joseph gave a practical suggestion and guideline for the taking care of the people during those very difficult years to follow. அந்த வரப்போகிற அந்த பஞ்ச காலத்திலே ஜனங்களை பராமரிப்பதற்கு ஏதுவான ஆலோசனை யோசேப்பு அன்றைக்கு கொடுக்கிறான். Now he was not interested to become an officer himself to be the chief administrator for food distribution. அவன் ஒரு பெரிய நிர்வாகியாக அங்கே விளங்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாம் அவனுக்கு கிடையாது. But he actually suggested, if you turn with us to Genesis 41st chapter, ஆதியாகமம் 41வது அத்தியாயத்துக்கு எங்களோடு வருவீர்களேயானால் this is what he tells Pharaoh. பார்வோனிடத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தைகள் Verse 33. 33வது வசனம். Now therefore let Pharaoh select that is someone, a discerning and wise man, and set him over the land of Egypt. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை, அதாவது யாராவது ஒரு மனுஷனை தேடி
அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று சொல்கிறான். He was not vying for that post. அவன் அந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று துடிக்கவில்லை. But actually what happened, Pharaoh said there can be no one better than Joseph. ஆனா மாறாக அங்கே பார்வோன் சொல்கிறான், யோசேப்பை விட இதற்கு தகுதியான மனிதன் யார் இருக்க முடியும்? That's what we read Pharaoh saying in verse 38. 38வது வசனத்திலே பார்வோன் அவனமாக பேசுகிறதை பார்க்கிறோம். Pharaoh said to his servants, can we find such a one as this, a man in whom is the Spirit of God? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். We are living in very difficult times in India. இந்தியாவிலே மிகவும் கடினமான நாட்களிலே நாம் வாழ்ந்து வந்து And கொண்டிருக்கிறோம். these are very sad days also in India. இந்தியாவிலே இவைகள் மிகவும் சோகமான நாட்களும் கூட. Because we hear so much of corruption in the distribution of essential commodities. அடிப்படையாய் தேவைப்படுகிற பொருட்களை விநியோகிப்பதிலே எவ்வளவோ ஊழல் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். It's all because basically we have lost sight of the concern and the consideration of the poor people. இதற்கு காரணமாய் இருக்கிறதெல்லாம் ஏழை எளிய மக்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கரிசனை மறைந்து போனதுதான். But here we have an excellent exhortation in book of Ephesians 4th chapter. எபேசியர் 4வது அத்தியாயத்திலே நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the 28th word. 28வது வசனத்தை பாருங்கள். Even those who were once thieves, this is the advice that is given to them. ஒரு காலத்திலே திருடர்களாய் இருந்தவர்களுக்கும் கூட கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை பாருங்கள். Let him who stole steal no longer, but rather let him labor, working with his hands what is good, so that he may have something to give to him who is in need. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். So even that ex-thief is admonished here to work with his hand so that he will be able to give to the poor people. இந்த முன்னாள் திருடனும் கூட இந்த இடத்திலே உழைத்து ஏதாவது சம்பாதித்து ஏழைக்கு அவன் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. Once there is service mindedness in our heart, beloved, we become very honest in financial matters. இந்த சேவை மனப்பான்மை என்பது நமக்குள்ளாக அடிப்படையாக வந்துவிடுமே என்று சொன்னால் நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். Especially in financial matters. முக்கியமாக நாம் பணக்காரியங்களிலே உண்மையாய் மாறிவிடுகிறோம். Take for example payment of taxes. உதாரணத்துக்கு வரி பணம் செலுத்துகிறதை பாருங்கள். If we understand why we pay taxes to the government, then it becomes easier for us to exercise that. ஏன் அரசாங்கத்துக்கு நாம் வரி பணம் செலுத்துகிறோம் என்கிற காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் வரி செலுத்துவது மிகவும் சுலபமாய் மாறிவிடும். Taxes are a contribution to the government to serve the people. ஜனங்களுக்கு அரசாங்கம் சேவை செய்வதற்கு ஏதுவாக தான் நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற தொகை அது வரி என்று அழைக்கப்படுகிறது. It is to provide roads for people, ஜனங்களுக்கு சாலைகளை அமைக்க, and good transport, நல்ல போக்குவரத்து வசதிகளை செய்து and good கொடுக்க, housing for the homeless people. வீடு வசதி இல்லாதவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர. If this concept would get into our mind, beloved, even tax payment will become a joyful exercise. இந்த ஒரு பொருள் நம்முடைய மனதிலே பதியுமே என்று சொன்னால் வரி செலுத்துவது கூட நமக்கு சந்தோஷமான ஒரு செயலாக மாறிவிடும். Now that's what is illustrated from an example during the earthly life of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக இது காணப்படுகிறது. Turn with us to the book of Matthew 17th chapter. மத்தேயு 17வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We will read from verses 24 on, verses 24, 25 and onwards. 24வது வசனம் துவங்கி நாம் வாசிக்கிறோம். When they had come to Capernaum, those who received the temple tax came to Peter and said, "Does your teacher not pay the temple tax?" அவர்கள் கப்பர்நகூம் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். He said yes, and when he had come into the house, Jesus anticipated him saying, "What do you think, Simon? From whom do the kings of the earth take customs or taxes? From their own sons or from strangers?" செலுத்துகிறார் என்று பேதுரு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா
அந்நியர்களிடத்திலா? யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். Peter said to him, from strangers. பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். And Jesus said to him, then the sons are free. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? Nevertheless, lest we offend them, you go to the sea, cast in a hook, take the fish that comes up first, and when you have opened its mouth, you will find a piece of money. Take that and give it to them for me and for you. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். So the issue here was payment of temple tax. இதில் காணப்படுகிற அந்த பொருள் கருத்து வரி செலுத்துவது, தேவாலயத்திற்கு வரி செலுத்துகிற காரியம். And whose temple was that? யாருடைய தேவாலயம்? That temple was the Father's house of Jesus. அது இயேசுவின் பிதாவினுடைய வீடு அல்லவா? And here actually Jesus was a son then. He was not a stranger. இங்கே இயேசு மகனாய் இருக்கிறார், அந்நியன் அல்ல. So he did not really pay tax. ஆகவே உண்மையில் சொல்லப்போனால் அவர் வரி பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Nevertheless, in order that we may not become an offense to the outsiders, he said go to the sea and then catch a fish and all that. That involved a lot of work. எனினும் அந்நியர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது என்கிற காரணத்தினாலே போய் கடலுக்கு சென்று தூண்டில் போட்டு மீனை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அதிகமான வேலை செய்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். Beloved, this is the kind of spirit that we should have. If only all Christians are good taxpayers, the gospel will have a greater penetration and a fast proclamation all over our country. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் எங்கும் இந்த தேசத்திலே சிறப்பாய் அவர்கள் வரி பணத்தை செலுத்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை இன்னும் தீவிரமாய் வேகமாய் பரப்ப அது ஏதுவாக காணப்படும். And when you have servanthood, you know there is another manifestation. You'll be very courteous to your co-workers and those who work under you. மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த சேவை மனப்பான்மை, பணிவிடை மனப்பான்மை நமக்கு இருக்குமேயானால் நம் உடன் வேலைக்காரர்களுக்கும் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கும் நாம் பட்சமாய் நடந்து கொள்வோம். Now we would like to present two examples from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். One was how the king inquired after Nehemiah, who was his personal assistant. ராஜாவினுடைய நேர்முக உதவியாளராக பணியாற்றி வந்த நெகேமியாவை அந்த ராஜா விசாரித்த காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Nehemiah 2nd chapter 2nd verse. நெகேமியா 2வது அத்தியாயம் 2வது வசனம். The king said to me, why is your face sad, since you are not sick? There is nothing but sorrow of heart. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று அப்பொழுது நான் மிகவும் பயந்தேன். You know, he was able to so practically not only be concerned about him, he was able to also reasonably discern what his problem was. அவன் மேலோட்டமாக ஏதோ ஒரு கரிசனையோடு பேசவில்லை, உள்ளாக அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு இருக்கிற உண்மை பிரச்சனையை அவன் பட்சமாய் பார்க்க முடிந்தது பாருங்கள். And the same case was with Joseph. அதே காரியத்தை நாம் யோசேப்பினுடைய சரிதையிலும் பார்க்கிறோம். You know how unjustly Joseph was thrown into prison. நியாயமற்ற விதத்திலே சிறைச்சாலைக்குள்ளாக யோசேப்பு அங்கே அனுப்பப்படுகிறான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். And he had two fellow prisoners with him. அந்த சிறைச்சாலையிலே அவனோடு கூட மற்றும் இரண்டு சிறைவாசிகள் இருக்கிறதை பார்க்கிறோம். You see, one day they were all very sad. ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் மிகவும் சோர்ந்து போயிருந்தார்கள். You know, here even though he was in prison, he was able to ask questions of real concern to his fellow prisoners. இவனும் அந்த வேளையிலே சிறைச்சாலையிலே இருந்தாலும் கூட சில பட்சமான கேள்விகளை கரிசனையோடு கூட அந்த உடன் சிறைவாசிகளிடத்திலே அவன் கேட்க முடிந்தது. Book of Genesis 40th chapter. ஆதியாகமம் 40வது அத்தியாயம். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். So Joseph asked Pharaoh's officers who were with him in the custody of the Lord's house, saying, why do you look so sad today? அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி,
உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். See, this is the kind of servanthood we should manifest, especially those of us who are in the top position, those of us who are superiors, and this is what we should do towards our subordinates. உயர் பதவிகளிலே இருக்கக்கூடிய உயர் பதவிகளை வகிக்கிற மக்கள் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு இப்படியாக தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். Never ever threaten your subordinates. ஒருபோதும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை நீங்கள் கடும் சொல்லினாலே அதட்டக்கூடாது. Because threatening of subordinates is absolutely unacceptable, and that is anti-Christian. அவனமாக நமக்கு கீழே வேலை செய்கிறது அவர்களை நாம் மிரட்டி அவிதமாக கடும் சொல்களை சொல்வோமோ என்று சொன்னால் அது முற்றிலும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது. Apostle Paul in Ephesians 6 chapter 9th verse, he says, Masters, don't ever threaten your servants, knowing that you also have a master in heaven. உங்களுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் என்கிறதுனாலே பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார் என்கிறதை எண்ணி பார்த்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு பட்சமாய் நீங்கள் வேலை செய்ய அவர்கள் அதட்டாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் எடுத்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது 6வது அத்தியாயம் 9வது வசனத்திலே சொல்லுகிறார். Beloved, this is the truth we want all of us to imbibe today. பிரியமானவர்களே, இந்த ஒரு சத்தியத்தை தான் நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். And also when we become a workaholic, we normally lose the spirit of servanthood. நாம் அது மட்டுமல்லாமல் வேலை வேலை என்று நாம் அப்படியே விழுந்து கிடக்கிற பொழுது நாம் இந்த சேவை மனப்பான்மை இழந்து விடுகிறோம். Beloved, work is important, but don't begin to worship work. பிரியமானவர்களே, வேலை செய்வது முக்கியம்தான், ஆனால் வேலையே கும்பிட ஆரம்பித்து விட வேண்டாம். Work is not the end. வேலையானது முடிவு அல்ல. Work is only a means to an end. ஒரு முடிவுக்கு செல்லுகிற பாதை தான் இந்த வேலை. What is the end of all work? எல்லா வேலையினுடைய முடிவும் என்ன? Turn with us to the book of Romans 14th chapter. ரோமர் 14வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். He who serves Christ in these things, number 1, acceptable to God and approved by men. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். In other words, the end of all work, whatever may be the nature of that work, is twofold. அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனுடைய முடிவு இரண்டு விதமான முடிவுகள். One, it must glorify God. ஒன்று, அது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். And number 2, it should bless people. அடுத்ததாக மனிதர்களை அது ஆசீர்வதிக்க வேண்டும். Anytime we sacrifice these twofold ultimate aim, we are not doing what God has called us to do, whatever be the kind of work we are doing. இந்த ரெண்டு முடிவுகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த தொழிலை நாம் செய்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்காது. Beloved, we also want to add a word to those who are in Christian ministry. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை நாங்கள் ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறோம். You may be called to be a pastor. ஒருவேளை ஒரு போதகராக நீங்கள் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கலாம். Or you might have been called to be an evangelist. அல்லது ஒரு சுவிசேஷகனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கலாம். Whatever may be your calling, basically your calling is to be a servant. என்னதான் உங்களுடைய அழைப்பாய் இருந்தாலும் அடிப்படையாக நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Read the epistles of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். And read the epistles of Apostle Peter. பேதுருனுடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். You know how they introduce themselves in the introduction of their epistles? அந்த நிருபங்களை எழுதும் பொழுதே துவக்க வார்த்தைகளாக தங்களை அறிமுகப்படுத்துகிறதாக எப்படி காணப்படுகிறது தெரியுமா? First they say a servant and then an apostle. முதலாவது நான் ஒரு வேலைக்காரன், அதை தொடர்ந்து தான் அப்போஸ்தலன் என்று சொல்கிறார்கள். So that consistently runs in all their introductions. அவர்களுடைய அந்த அறிமுக வார்த்தைகளிலே தொடர்ச்சியாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. God always rewards servanthood. பணிவிடை மனப்பான்மை கொண்டவர்களை தேவன் எப்பொழுதுமே கனப்படுத்துகிறார். That is always God's desire, and that's the way God has designed the system in this world. அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது, அவ்வண்ணமாய் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் உலகத்திலே காரியங்களை அமைத்திருக்கிறார். Therefore, beloved, don't ever lose the spirit of servanthood. ஆகவே பிரியமானவர்களே, ஒருபோதும் இந்த பணிவிடை மனப்பான்மை இழந்து விட வேண்டும்.